ஸோ டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன்னா என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, எக்ஸ்டர்னலா இருக்க ஒரு ஃபங்ஷனையோ, இல்ல ஒரு ஃபியூச்சரையோ உங்களோட கரண்ட் கோட்ல ஆட் பண்றது வித்தவுட் ஹார்ட் கோடிங். ஐ மீன் புதுசா நீங்க மறுபடியும் எழுதாம, ஆல்ரெடி நீங்க பண்ணி வச்சிருப்பீங்கல்ல ஒரு பார்ட் ஆஃப் கோடு. அந்த கோட வந்து நீங்க இன்ஜெக்ட் மட்டும் பண்ணிப்பீங்க. ஸோ அதுதான் வந்து டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன். ஒரு டிபெண்டன்சி பார்ட்ட உங்களோட கரண்ட் கோட்ல நீங்க இன்ஜெக்ட் பண்ணிக்கிறீங்க. ஓகேவா? ஸோ இப்படிதான் ஷார்ட் ஃபார்ம்ல வந்து டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ டேட்டாபேஸ் கனெக்ஷனுக்கான ஒரு கோட் எழுதி வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கோட ஒரு தடவையும் நீங்க க்ரெட் ஆப்பரேஷன் மேக் பண்றப்போ, ஒரு தடவையும் அதாவது கிரியேட், அப்டேட், ரீட், டெலீட் இருக்குல்ல. ஸோ இது ஒரு தடவையும் டேட்டாபேஸ் கனெக்ஷன் செப்பரேட்டா மேக் பண்ணாம, ஒரு தடவை நீங்க அதுக்கான கோட் எழுதிட்டு, அது அப்படியே இங்க இன்ஜெக்ட் மட்டும் பண்ணா போதும். உங்களால அது எல்லாமே யூஸ் பண்ணிக்க முடியுமா? ஸோ சேம் அதே லாஜிக் தான். இது எங்கெங்கெல்லாம் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா, நம்ம செஷன் மேனேஜ் பண்ணுவோம்ல. ஸோ செஷன் மேனேஜ்மெண்ட், அப்புறம் டிபி கனெக்ஷன் நம்ம எங்கெங்கெல்லாம் பெர்ஃபார்ம் பண்றோம் அங்க, அப்புறம் ஆத்தென்டிகேஷன்